I pray in this moment that you will talk to us. எங்கள் கண்களை, இருதயங்களை, எங்கள் காதுகளை நீர் திறந்தருளும் அப்பா. நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் உணர எங்களுடைய இருதயத்தில் நீர் பேசும். உடைய வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம் எங்களுக்கு பிரகாசிக்கின்றது. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேவனுடைய கரத்தை அநேகரும் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. I don't think there is anybody in this world who do not experience the hand of God. தேவன் செய்த காரியங்கள், தேவன் நமக்கு செய்த காரியங்கள் அனைவரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. தேவன் படைத்த உலகத்துல நாங்கள் இருக்கிறோம். தேவன் கொடுக்கிற மூச்சு எங்களுக்குள்ள இருக்கிறது. தேவன் கொடுக்கிற காத்தினால நாங்கள் பிழைத்திருக்கிறோம். தேவன் சிருஷ்டித்த சூரியத்தினால அந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய கரத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உலகத்துல யாரும் இல்லை. ஒருவேளை தேவனை விசுவாசிக்காத ஜனங்கள் கூட எனக்கு நான் கடவுளே நம்புறதில்லை, I don't believe in God, I don't want God and சொல்றவங்க கூட they're living in the world which is created by God. They are receiving the sunlight which is given by God. தேவன் கொடுக்கிற உயிர் தான் அவங்களுக்கு இருக்கிறது. அவங்க வைராக்கியத்துல சொல்லலாம் எனக்கு கடவுளை நான் நம்புறதில்லைன்னு. But everybody is experiencing the hand of God. ஆனால் தேவனுடைய கரத்துக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. தேவனுடைய சித்தம், the will of God. அநேக விஷயத்துல தேவனுடைய கரத்தினால அவர் அநேக காரியங்கள் செய்ய வல்லவர். ஆனால் அவருடைய சித்தத்துல அவர் செய்வதில்லை. He has the will to not do certain things. And as a child of God, we look above the hand of God. We see the will of God. ஆண்டவரே உங்களால எல்லாம் கூடும். ஆனால் நீர் என்ன விரும்புகிறீர்? உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் தேவனுடைய காரியங்கள் தான். இதை விட இன்னும் மேன்மையானது தேவனுடைய மகிமை. What is above the will of God is the glory of God. The glory of God is in who God is. அவர் யார் என்பதில் அவருடைய மகிமையை நாங்கள் உணர்கிறோம். The glory of God is not what he does, it is who he is in. அவர் யார் என்பதுதான் முக்கியமாக அவருடைய மகிமை. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பேர் தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய முகத்தை பார்க்காமல் போகலாம். In simple words, I can say, you look at the hands of God and then you look at the heart of God and the will of God, and above that you look at the face of God. தேவனுடைய முகத்தை பார்ப்பது. இன்னைக்கு யாரு தேவனுடைய கரத்தை பிடிப்பதில்லை? யாருக்கு தேவனுடைய கரத்திலிருந்து காரியங்கள் கிடைத்ததில்லை? எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஆனால் அதை விட முக்கியமானது தேவனுடைய முகத்தை காண்பது. It is important to see the face of God than the hand of God. For so many people today, they are okay to just hold the hand of God and lose sight of the face of God. தேவனுடைய கரத்தை பிடித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது அவருக்கு தேவை. ஆனால் தேவனுடைய முகத்திலிருந்து மறைவாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய முகத்திலே நாங்கள் தெரிந்து கொள்வது அவர் யார், அவருடைய மகிமை. The glory of God. அவருடைய முகத்திலே அவருடைய மேன்மையை குறித்து, அவருடைய மகிமை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு கதை இருக்குது. Hebrews chapter 12 is a very deep chapter. இது ரொம்ப ஆழமான ஒரு லெட்டர், ஒரு சாப்டர். இதுல நாம எவ்வளவு நீங்க பார்க்க முடியும்? Time permits, I will try to tell something, but it is so deep, it is so amazing. இதுல எவ்வளவு சத்தியங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள் நாம பார்க்கலாம். இல்ல ஈசா குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் a simple story. ஈசா அவருக்கு அப்பா இருந்தாங்க, ஐசக் இருந்தாங்க. ஈசாவுக்கு இன்னொரு பிரதர் இருந்தாங்க, யாக்கோபு இருந்தாங்க. ஈசா ஒரு நாள் வெளியே போயிட்டு உள்ள வராங்க, பசிக்குது, அவ்வளவுதான். அந்த பசிக்கு
பசி தாங்க முடியாம சாப்பாடு தேவை, அவ்வளவுதான். அப்போ அவங்க இருக்கிற அண்ணா ஏமாத்துறதுக்காக அவங்க சொல்றாங்க, உனக்கு சாப்பாடு தானே வேணும், நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கிறேன், உன்னுடைய பர்த் ரைட் எனக்கு நீ கொடுத்துரு, பர்த் ரைட், உன்னுடைய புத்திர பாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்துரு. அப்போ யாக்கோபு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஈசா வந்துட்டு அவருடைய இருதயத்துல அவர் என்ன நினைக்கிறார், அவர் நினைக்கிறார், எனக்கு என்ன இப்போ சாப்பாடு இருக்கிற நேரத்துல, சாப்பாடு வேணும்ன்ற நேரத்துல எனக்கு புத்திர பாக்கியத்தை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்? What am I going to do with the birthright when I want food to eat? அதுக்குள்ள அவருக்கு நம்பிக்கை இழந்து போய், இப்ப நான் சாப்பிடல நான் செத்துருவேன், நான் சாகுற நிலைமையில இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு முக்கியமா புத்திர பாக்கியம் முக்கியமா? அது என்ன புத்திர பாக்கியம் சொல்றேன்? The Bible says he despised the birthright. Hebrews chapter 12 verse 16. யாராவது வாசிங்க, எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை விற்று போட ஈசாவை போல அவன் சிரேஷ்ட புத்திரத்தின் பாக்கியத்தை ஒருவேளை போஜனத்துக்காக விற்று கொடுத்தான். என்ன ஒரு மகன் இவன்! அவன் நினைக்கிறான், அப்பா ஆசீர்வாதம் எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன அப்பாவுடைய சிரேஷ்ட முக்கிய பாக்கியமும் அதுல இருந்து பெற்றுக்கொள்ற மகிமையும் அதுல இருந்து பெற்றுக்கொள்ற ஆசீர்வாதமும் அதுக்கு இருக்கிற பங்கு எனக்கு என்ன தேவை? The Bible says he despised the birthright. ஆதியாகமம் 25:34 சொல்லுகிறது, அவருடைய புத்திர பாக்கியத்தை அவர் உதாசீனப்படுத்தினார், அவர் அதை வேண்டாம் என்று இலக்காரமாய் பார்த்து, he despised the birthright only for him to know, for me just one meal is enough. எனக்கு ஒரே ஒரு மீல் இருந்தா போதும், எனக்கு ஒருவேளை சாப்பாடு இருந்தா போதும் என்று அவர் எல்லாவற்றையும் அவர் விட்டு கொடுக்கிறார். ஏன்னா அவருக்கு புத்திர பாக்கியத்தினுடைய அருமை தெரியல, புத்திர பாக்கியம் அவனுக்கு தேவைப்படல, அவனுக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் தேவைப்படல, அப்பா கரத்திலிருந்து வர பாக்கியமும் பொக்கிஷங்களும் அவனுக்கு தேவைப்படல. எனக்கு ஒருவேளை சாப்பாடு இருந்தா எனக்கு போதும் என்று விற்று கொடுக்கிறவன் ஈசா. நீங்க அநேக பேர் இந்த உலகத்துல தேவனுடைய மகிமையை விற்று கொடுக்கிறாங்க. A lot of people give up on the glory of God and God. வேதம் சொல்லுகிறது, மூன்று விஷயம் இந்த உலகத்துல ஜனங்கள் செய்றாங்க, தேவனுடைய மகிமையை விற்று கொடுக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:23, for all have fallen short of the glory of God. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே தேவனுடைய மகிமையிலிருந்து கீழே விழுந்திருக்கிறோம், தேவனுக்குரிய காரியங்களிலிருந்து கீழே விழுந்திருக்கிறோம், நம்முடைய பாவத்தினால விழுந்திருக்கிறோம். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் எல்லாமே தேவன் கொடுத்த பிறகு கூட அவர்கள் சில காரியங்கள் கண்களில பார்த்தது இச்சையினால தேவனுடைய மகிமையை இருந்து கீழே விழுந்தாங்க. And everything in this world can be put into three things of why people give up on God. That is the lust of the eyes, the lust of the flesh and the pride of life. இதோ என் கண்களில் பார்க்கிற காரியங்களுடைய மகிமை, என் கண்களில் பார்க்கிற காரியங்களுடைய அழகு, அது எனக்கு முன்பதாக வருவது தேவனுடைய அழகை வெறுக்கும்படியாய் இதை நான் பிடித்துக் கொள்கிறேன். இல்லை, என் பார்வையில இது எனக்கு மேன்மையாக தெரிகிறது, தேவனுடைய மகிமை என்ன, தேவனுடைய மகிமை இது எனக்கு தேவை. All that you see in your eyes, that is a glorious thing, and you want the glory and you exchange it for the glory of God. இது தேவனுடைய மகிமைக்கு விட்டு கொடுக்கிறவங்களாக இந்த உலகத்தின் காரியத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க. And இன்னும் சில பேர் the lust of the flesh, இது சரீரத்தின் இச்சைகள், சரீரத்தின் வாஞ்சைகள், இதிலிருந்து கிடைக்கிற சந்தோஷம், இதிலிருந்து கிடைக்கிற இனிமை, மேன்மை, இது தேவனுடைய பெரியது. I want this and I don't want the glory of God. If you really want to say what is Hollywood and Bollywood, there are some really good movies.
Yeah, some good authors, some good directors are there. But if you look at generally what is Hollywood and Bollywood, it is nothing but it is the projection of the flesh trade. இதோ இந்த சரீரத்துக்குரிய இச்சைகள் என்று வர சந்தோஷமும் இனிமையும் ப்ரொஜெக்ட் பண்றதா ஹாலிவுட்டும் பாலிவுட். பாலிவுட் ஷோல ஃபிலிம் ஷோஸ்ல அதுல இதுல அவங்க போடுற ட்ரெஸ்ஸுகள் சினிமால பண்ற காரியங்கள் they show the glory of the pleasures of the flesh. இந்த சரீரத்துல கிடைக்கிற இச்சையில வர இனிமைகள் இந்த உலகத்துக்கு காட்டுறாங்க, வாலிபர்களுக்கு காட்டுறாங்க. இதோ இது மேன்மையானது, இதோ இது இனிமையானது, இதை நீ பிடித்துக் கொள்ளு. And people go and long to get that because they have not seen the glory of God. இது தேவனுடைய மகிமை அவங்களுக்கு தெரியல. இதிலிருந்து வர இச்சைகள் சந்தோஷம் இது எனக்கு தேவை, பிடித்துக் கொள்றாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க எதுலையுமே வேற காரியங்கள் பண்ணாம அவங்க இருக்கிற ஒரே ஒரு காரியம் அவங்க ஜீவனின் பெருமை, the pride of life, எனக்குரியது, எனக்கு நானே என்னுடைய காரியங்கள் என்று என்னில் நான் திருப்தியாய், எனக்குள்ளே நான் திருப்தியாய் தேவனை விட்டு விடுவது. You know, I am sufficient to be myself and I don't need God. I am fine to be myself and I don't need God. And we have exchanged the glory for the glory of God. And we have given up on the glory of God. நாங்கள் அனைவரும் பாவத்தினால தேவனுடைய மகிமையை விற்று விட்டோம். சில பேர் வேற காரியத்துக்காக தேவனுடைய மகிமையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஆனால் தேவனுடைய மகிமை என்பது என்ன? What is the glory of God? And you know, my prayer to the church this year again and again is we understand the glory of God. இந்த தேவனுடைய மகிமை என்றால் என்ன? அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம் என்ன? வேதத்திலே அதிகமாய் அதைவற்றுக்கு மேலாக அதிகமாய் மேன்மையாக பேசப்பட்டிருக்கிறது the glory of God because it is in who he is. அவர் யார் என்பதில் அவருடைய மகிமை இருக்கிறது. அவருடைய கரத்திலிருந்து செய்கிற காரியங்களை அவருடைய மகிமையை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் அவருடைய பரிபூர்ணமான மகிமை அவருக்குள்ள இருக்கிறது. உலகத்தில் படைத்த காரியங்களை தேவனுடைய மகிமையை நாங்கள் காணுகிறோம். ஆனால் இந்த உலகத்தின் படைப்பு அழிந்து போகும். ஆனால் அவருடைய மகிமை இந்த உலகத்தின் படைப்புக்கு மேலே. It is above the glory of God. It is above all the things of this world. அதில் இன்றைக்கு ப்ரே பண்ணிடல what is the glory of God? இந்த தேவனுடைய மகிமை என்றால் என்ன? அதை நாங்கள் பார்க்கிறோம். And then so Hebrew is saying, you know, I'm just giving you a picture of the Old Testament glory. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய மகிமை என்ன என்பதை நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் என்று மோசே குறித்து பேசுறாங்க. And if you have the Mount Sinai, you can project a normal Mount Sinai picture, the normal picture of Mount Sinai. பழைய ஏற்பாட்டில் யாராவது வாசிங்க Exodus chapter 33 verse 18. Exodus 33 verse 18. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. Lord, please show me your glory. ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு நீங்கள் காண்பீங்க. I want to experience your glory. ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காண்பீங்க. அதுல Hebrew 12ல மோசே குறித்து அன்றைக்கு இருந்த மகிமை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சீனாய் மலை. This is the Mount Sinai. நம்ம வேதத்துல சீனாய் மலை வாசிக்கும் போது maybe we see and we think, okay, this is how the Mount Sinai was and Moses went up to the mountain and he saw the glory of God. நம்ம ஒருவேளை நினைக்கலாம் இப்படிதான் சீனாய் மலை இருந்தது, அதுல மோசே மேல போய் அவர் தேவனுடைய மகிமையை கண்டார். ஆனால் சீனாய் மலை மோசே மேல போகும்போது இப்படி இருக்கல. அது எப்படி தெரியுமா இருந்துச்சு? அது ஒரு சாம்பிளா ஒரு பிக்சர். It is not like this but it is like something else. இது வேற மாதிரி இருந்தது. சீனாய் மலை எப்படி தெரியுமா இருந்தது? இப்படி இருந்தது. இதை விட பயங்கரமா இருந்தது. சீனாய் மலையில அங்கே the place was filled with thunder and storms
and trumpets and fire and smoke. ஒரு மலையிலே அங்கே புகையும், அங்கே நெருப்பும், அங்கே வெளிச்சமும், அங்கே இடியும், அங்கே ஒரு பெரிய சத்தத்தோடு இருக்கிற ஒரு இடம். அந்த மலைக்கு யாரும் போக விரும்புவதில்லை. அந்த மலைக்கு இஸ்ரவேலர்கள் போக முடியாது. யாரு கூப்பிட்டாலும் போக பயந்து இருக்கிற மலை இந்த மலை. இந்த மலையில தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. The glory of God came down to that place, and as the glory of God came, it was filled with fire, thunder, storm and trumpet sound. அந்த மகிமையான இடத்துல வேதம் சொல்லுகிறது, Exodus chapter 19 and 20, you can see the whole chapter. இதோ அந்த இடத்துல யாராவது உள்ள வந்தாங்கன்னா அங்கே சாம்பலாய் அழிந்து போவாங்க. அந்த இடத்துல யாராவது பிரவேசித்தாங்கன்னா அழிந்து போவாங்க. அங்கே எந்த அனிமலும் உள்ள வர முடியாது. No animal can come inside because it will be gone and destroyed. The Lord will kill them because His glory is filling that place. நிறைய நேரத்துல as we see about church worship, as a pastor, it is a responsibility of the pastor to make sure that the church is going fine and things are going fine. And so we keep guiding the choir and all people to say, when you come to church, please try to dress up in a formal dress. And I keep telling, please don't use mobile phones in the church. நீங்க வீட்ல churchல mobile phone யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. சர்ச் ஒரு இன்ஃபார்மல் கேதரிங் இல்ல. சர்ச் ஒரு பார்ட்டிக்கு போற மாதிரி இல்ல. இது ஒரு ப்ராப்பர் கேதரிங். You come with a formal dress. If you don't come with informal dress, சும்மா எந்திரிச்சு டி-ஷர்ட் ஷர்ட் போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு தலைவராங்க அப்படியே எந்திரிச்சு வரதுக்கு சர்ச் ஒண்ணு. It's not a small informal place, it's a formal place. அதெல்லாம் ஏன் சொல்றோம்னா தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய மகிமைக்கும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு தேவனுடைய மகிமை பழைய ஏற்பாட்டு போல இருந்தால் இன்னைக்கு நானும் கூட இங்க நிக்க முடியாது. நானும் இங்க சாம்பலாய் விழுந்து கிடப்பேன். Even I will be an ash and I will die here if it is the same as the glory and the presence of God in the Old Testament and the commandment of God where you can only mediate through Moses. மோசே மூலமாக நீ என்னோட வர முடியும். மோசே ஒரே ஒரு ஆசாரியர். அவரோட நான் பேசுவேன். அவர் உங்களுக்கு சொல்வார். நீங்கள் மோசேக்கு சொல்லுங்க. அவர் எனக்கு சொல்வார். ஏனால் நேரா நீங்க என்கிட்ட பேச முடியாது. நேரா பலிபீடத்துக்கு வர முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி வர முடியாது. You need to consecrate yourself as you come because I will fill the place with glory. It is the same thing even this time, and we always keep trying to tell the church, please let us come to church with fear and trembling, and especially all those who are involved in worship, all those who are handling the laptop, all those who are playing musical instruments, all those who are singing song, all those who are holding the mic. We need to know that we are not just coming to a normal place, but this is the place of the worship of God. அப்பொழுது மோசே சொல்றாங்க, ஒரே ஒரு மனுஷன் தான் அன்னைக்கு தேவனுக்கு ஆக்சஸ் இருந்தது. அது யாரு? இந்த மோசே என்ன தெரியுமா சொல்றாங்க? யாராவது வாசிங்க Hebrews chapter 12 verse 21. தமிழ்ல வேற பாஷையில எதுல இருந்தா வாசிங்க. Hebrews chapter 12 verse 21. இதோ அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. நான் மிகவும் பயந்து நடுங்கினேன். I was trembling with fear because I can't explain the majesty of that incident when God came down. I can't explain and I am so trembled. மோசே பயந்தாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க தான் 100 அடி தூரம் இருக்கிறாங்க. அவங்க மோசேக்கு சொல்றாங்க, மோசே தயவு செய்து எங்ககிட்ட வந்துட்டு நீ அங்க வான்னு சொல்லிடாத. நம்ம அங்க வந்தோம் நாங்க செத்துருவோம். If we come there we will die because we can't experience the presence of the glory of God. தேவனுடைய மகிமையை எங்களால உணர முடியாது. அங்க
அங்க இருக்கிற காரியத்துல, அவருடைய பரிசுத்தத்துல, அவருடைய மேன்மைகளால பார்க்க முடியாது. அதுக்கு என்ன மோசேயே கடவுள்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய மகிமை எனக்கு நீங்கள் காண்பீங்க. Oh Lord, please show me your glory. அதுக்கு தேவன் கொடுக்கிற பதில், மோசே என்னுடைய மகிமையை நான் முழுமையானது காண்பிச்சேனா நீ உயிரோடு இருக்க மாட்டேன் மோசஸ். If at all I show my glory to you completely, Moses, you are not alive. You will die. The glory of God. இந்த மகிமை என்ன? What is the glory of God? Who is this God? இந்த தேவனுடைய மகிமை என்றால் என்ன? A God is a God whose glory has never ever been small. அவருடைய மகிமை என்றைக்கும் சின்னதாய் இருந்ததில்லை. For people's mind it is small, but he is never been small. His glory is forever. அவருடைய மகிமை நிரந்தரமாய் இருக்கிறது. We already seen the last three weeks. His glory existed before the creation. He is the Alpha and the Omega. His glory is never to increase more. இன்னும் அதிகமாக இருக்கு தேவனுடைய மகிமை ஒன்றுமில்லை. அது எப்பொழுதுமே always it is the fullest. அவருடைய மகிமை இழந்து போவதற்கு ஒன்றுமில்லை. He is not a God who will lose his glory. No, we people may lose his glory, but he is not going to lose his glory. அவருடைய மகிமை என்றைக்கும் குறைந்து போவதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுடைய மகிமை அது குறைந்து போகும், ஆனால் அவருடைய மகிமை குறைந்து போவதில்லை. His glory is forever and never and never. அவருடைய மகிமை என்ன? நாம் யாரும் தேவனை பெருசுபடுத்த முடியாது. நாங்கள் யாரும் தேவனை சின்னதாக்கவும் முடியாது. சில பேருடைய மனசுல தேவன் சின்னதா இருக்கிறாங்க, ஆனால் அவர் பெரியவர் தான். நான் செய்த காரியத்தினால தேவன் பெருசாவதில்லை. அவர் பெரியவர். அவருடைய காரியத்தில் ஈடுபட எனக்கு ஒரு பாக்கியம். For many people's eyes, they are doing something and make God bigger. I'm doing something and His glory is coming up. No, His glory can never come up by what you and I do. His glory is in Himself. அவருடைய மகிமை அவருக்குள்ள இருக்கிறது. அந்த மகிமையில ஒரு சாம்பிள் தான். The Bible says, that day the Lord shook the earth. அந்த நாள் தேவன் இந்த சீனாய் மலையிலே he shook and he shaked it because he wanted to show his glory. அவருடைய மகிமை என்று காண்பதற்கு அதுல ஒரு earthquake வந்துச்சு. அங்க ஒரு earthquake நடந்து இது ஜனங்கள் பார்த்து, ஐயோ இந்த தேவனை நாம காண முடியாது, இந்த தேவனுக்கு நாம வர முடியாது. மோசே நீங்க போங்க, நீங்க பேசுங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க. I don't want to come to this Lord because this glory, this God I can't take because that is the glory of God. இந்த தேவன் யாரு? இந்த வருஷத்துல நாங்கள் இந்த தேவனை அதிகமாக உணர்கிறோம். And I said already, people who have seen the hands of God, they might receive the hands of God, but they don't see the face of God. இந்த உலகத்துல தேவனுடைய கரத்தில் இந்த காரியங்கள் பெற்றுக்கொள்றவங்க, தேவனுடைய கரத்தை பிடித்த ஜனங்கள், தேவனுடைய முகத்தை பார்க்காமல் இருக்கிறவங்க, தேவனுடைய மகிமை இன்னும் அறியவில்லை, தேவனுடைய மகிமை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய கரத்தில் இந்த காரியங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகிமையே தெரியாதது இறந்து போவாங்க. இந்த தேவன் யாரு? அல்ல வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு மேல ஒரு பெரியவர் இருக்கிறார். அவருடைய மகிமை என்ன தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அது கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. The glory of God is in the face of Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மகிமை அது மேன்மையான மகிமை. அதுதான் இப்ரூ 12 சொல்கிறது, இதோ நாங்கள் வருகிறது சீனாய் மலைக்கு இல்ல. இப்ரூ 12:22 யாராவது வாசிங்க. Thank you. இதோ நீங்கள் வருவது சீனாய் மலைக்கு இல்ல. சீனாய் மலை இருக்குது உலகத்துல. சீனாய் மலையில இருக்குது மோசே. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு வருவது சீனாய் மலையில இல்ல. நாங்கள் வருவது சீயோன் மலையை பார்த்து. சீயோன் என்ன குறிக்கிறது? அது இந்த உலகத்தில் இருக்கிற இடம் அல்ல, அது
shows the kingdom of God, the place God is residing, the city of the living God, the heavenly Jerusalem. எருசலேம் உலகத்துல இல்ல. எருசலேம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்கிறது. பரலோகம் என்பது வேதத்துல 3 அர்த்தம் இருக்கிறது. இல்ல வானம் என்று சொல்வது கூட 3 அர்த்தம் இருக்குது. நாங்கள் கண்களுக்கு மேல பார்க்கிறது வானம், அது கூட வானதான். அதற்கு மேல இருக்கிற வானம் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரம் இருக்கிற இடம், அதற்கு மேல இருக்கிற வானம் பரலோகம். The heaven is the glory, the place where God resides is heaven. The heaven is the creation of God and the sky is heaven. This heaven, no. The heaven on the earth, no. It is the place, the dwelling place of God. இந்த இடத்துல நாங்கள் தேவனை சந்திக்க வருகிறோம். நீங்களும் நானும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கும் போது நாங்கள் தேவனை தேட போகிறது சீனாய் மலையை நோக்கி இல்லை, சீயோன் மலையை நோக்கி. யாரோடு சேர்ந்து தெரியுமா? அங்க இருக்கிற தேவ தூதர்களோடு சேர்ந்து. யாராவது வாசிங்க, the company of angels. அங்கே தேவ தூதர்களோடு சேர்ந்து நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம். 22 தொடர்ந்து வாசிங்க. ಆದರೆ ನೀವು ಜೀವನ್ ಪರ್ವತಕ್ಕೆ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಪಟ್ಟಣವಾಗಿರುವ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಉತ್ಸಾಹ ಸಂಘದಲ್ಲಿ ಕೂಡಿರುವ ಕೋಟಿ ಕೋಟಿ ದೇವದೂತರು, ಕೋಟಾನ ಕೋಟಿ ಕೋಟಿ ದೇವ தூதர்கள ಜೊತೆ ನೀವು ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಲು ಬಂದಿದ್ದೀರಾ. நீங்கள் தேவனை சந்திக்கும்படியாய், நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாய், நீங்கள் கோடிக்கணக்கான தேவ தூதர்களோடு சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. தேவனை ஆராதிப்பது சிறிய காரியம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ நான் சர்ச்சுக்கு போறேன், ஏதோ நான் ஆராதிப்பேன் இல்லை. நான் தேவ தூதர்களோடு சேர்ந்து இந்த மேன்மையான தேவனை நான் ஆராதிக்கிறேன். I worship the God of glory with the angels and the judge of all. இந்த தேவன் அனைவரும் தண்டிக்கிறவர், அனைவரும் நியாயம் தீர்க்கிறவர். இந்த தேவன் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்கு அவர் முக்கியத்துவம், அவர் புதிய உடன்படிக்கைக்கு அவர் முக்கியமானவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் பலிபீடத்துக்கு போக முடிகிறது. I seek the face of God by the veil of God, which is the body of Jesus Christ, and through the blood of Jesus Christ I enter the face of God. இது தேவனை முகத்தை நான் பார்ப்பது இயேசு கிறிஸ்துனாலே, அவருடைய ரத்தத்தினாலே. ஆடு மாடு ரத்தம் இல்லை, மோசே கொடுத்தது போல அவருடைய ரத்தத்தினாலே, மோசேனால அல்ல, இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிறார். அவர் மூலமா நான் தேவனை சந்திக்கிறேன். நான் நேரா சீனாய் மலைக்கு போல நான் பரலோகத்துக்கு போறேன். அப்ப எப்படி இருக்கும் என்னுடைய மனசு? And how am I supposed to worship this Lord? சாப்டர்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நான் சில விஷயங்கள் கடைசியில் நான் சொல்றேன். அதுல தேவன் ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? The Lord is saying, I am going to tell you what is the glory of me by taking all things which will perish. இந்த உலகத்தில் அழிந்து போற காரியங்களை நான் என்ன செய்வேன்? அழித்து போடுவேன். எது அழிந்து போகும் சொல்றதுக்கு அழித்து நான் காண்பிப்பேன். யாராவது வாசிங்க, 27 வாசிங்க. அசையாதவர்கள் நிலை நிற்கும்படியாய் அசைந்து போவதை தேவன் அசைத்து வைப்பார். He will destroy the things of the world which will destroy, only for you and me to show things which cannot destroy. என்ன அழித்து போடுவாரு? அவருடைய மகிமை நம்ம பார்த்தோம்ல. The picture of the galaxies and the sun and the stars. இது தேவனுடைய மகிமைக்கு ஒரு சாம்பிள். என்னது? இதோ இந்த நட்சத்திரமும் இந்த சூரியனும் இந்த சந்திரமும் இது தேவனுடைய மகிமைக்கு ஒரு சாம்பிள். இதோ இதை நீங்க பார்க்கும்போது இது தேவனுடைய மகிமையில ஒரு சாம்பிள், அவ்வளவுதான். ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த
சும்மா சாம்பிள் தான் நான் வச்சிருக்கேன். I have displayed my glory in this, but my glory is fullness, is not this. And you know, for you and me to know what is the glory of God, He just tells one thing: all that I have created in the world, I will destroy. இதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும்? அழிந்து போகும். அழிந்து போவது என்னன்னு காண்பிக்கிறதுக்காக அழித்து போடுகிறேன். நினைக்கிற காரியம் என்னன்னு காண்பிக்கிறதுக்காக அழித்து போட்டு எது நிலையில் இருக்கும் அது ஒன்றுதான் பரிபூர்ணமானது. அது என்ன? என்னுடைய ராஜ்யமும் நான் தான் நிலைநிற்பேன். Only I and my kingdom will stand and everything will perish. And all the glory of men is in this. மனுஷனுடைய மகிமை எல்லாம் இதற்குள்ள இருக்கிறது. இதுல இருக்கிற வெள்ளி காசு பொன்னுல இருக்கிறது, இதற்குள்ள பெருமையில இருக்கிறது, இதற்குள்ள கிடைக்கிற வைராக்கியத்துல இருக்கிற, இதற்குள்ள கிடைக்கிற மகிமையில இருக்குது. சூரியனுடைய மகிமை என்ன உங்களுக்கு தெரியுமா? யாரு சூரிய மகிமை? சூரியனை கண்ணுல 5 நிமிஷம் நேரா பார்க்க முடியும். That is the glory of sun. We can't deny the glory of sun. இந்த சூரிய மகிமை எப்பேற்பட்டது, அதை யாரும் நேரா பார்க்க முடியாது. நட்சத்திர மகிமை எப்பேற்பட்டது, அது எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த மகிமையான காரியங்கள் உலகத்துக்கு மகிமையானது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் ஒரு நாள் I will shake not only the earth, I will also shake the heavens and everything will collapse. Can you know that it will all go in the day? அது வேதம் எப்படி தெரியுமா சொல்லுது? Hebrews Isaiah chapter 34 verse 4 யாராவது வாசிங்க. Isaiah 34:4 சொல்லுது, all the stars in the heaven will dissolve. It will dissolve and the sky will be rolled up like a scroll and stars will fall like withered leaves. இந்த இலைகள் உதிரி போகிறது போல நட்சத்திரங்கள் உதிரி போகும். ஒருவேளை தண்ணியில உப்பு நீங்க கரைக்கிறீங்கள, அப்படி கரைக்கிற போல தேவன் என்ன கரைத்து விடுவாராமா? நட்சத்திரத்தை கரைத்து விடுவார். இதோ இந்த உலகத்திற்குள்ள எல்லாருடைய மகிமை இதில் தான் இருக்கிறது. இந்த உலகத்திற்குரிய காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பொருள், ஆஸ்தி, சம்பத்து, பேரு, புகழ், இதில் இருக்கிற மகிமை எல்லாமே நான் அழித்து போடுவேன். அவருக்கு அழிப்பதற்கு எவ்வளவு நேரம்? சதாம் ஹுசேன் என்ற ஒருவர் இருந்தார். அவருடைய மகிமை ஆயில். அவருக்கு இருந்த மகிமை அவருடைய நிலம், அந்த நிலத்துல கிடைக்கிற எண்ணெய், அந்த நிலத்துல கிடைக்கிற ஆயில், டீசல், இதுல அவருடைய மகிமை. இந்த உலகத்தையே அவர் பிடித்து வைக்கணும்னு நினைச்சாங்க. ஈராக்கை அவர் ஆட்டி படைத்து அவர் நினைச்சார், என்னுடைய மகிமை என்ன தெரியுமா? என்னுடைய நிலம், என்னுடைய எண்ணெய். Who can shake me? But you know, God put him in such a situation. He was hiding in the pit and he was killed and he had to die. God says, you kept your glory on your land and you and I take the glory. It just takes a minute for God to take the glory. அவருடைய மகிமை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய ஜனங்களுடைய எண்ணமும் இந்த மகிமை இருந்திருக்குச்சுன்னா இதை அவர் அழித்து போடுவார். இதை அழித்து போட்டு அவர் சொல்வார், நிலை நிற்கிற காரியங்கள்ல தான் நிலையான மகிமை. அது யார் தெரியுமா? நானும் என்னுடைய ராஜ்யமும். My kingdom is the everlasting covenant. 1 கொரிந்தியர் 7:31 யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:31. இந்த உலகத்தின் வேஷம் கலந்து போகும். The world in its present form is passing away. மத்தேயு 34:35 இந்த உலகமும் வானமும் பூமியும் அழிந்து போகும். The whole world will collapse and it will die. The land you're standing will collapse. The things which you are having will collapse and he will show the glory is not in this but the glory is in me who created this.
பெற்று இருக்கிறது. ஆனால் முழுமையான மகிமை எனக்குள்ள இருக்கிறது. நான் படைத்த காரியங்களை அழித்து போடுகிறேன். யாராவது கடல்ல போய் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நட்சத்திரங்களை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் விட்டுருங்க ஆண்டவரே? யாராவது போய் சொல்ல முடியுமா? Lord, twinkle, twinkle, little star, how nice the stars are to see. Can you leave the stars? No. You have no rights to tell him, because he is going to destroy it one day and show these are shakeable things. நிறைய பேர் உலகத்தில் இருந்த மனசு அழிந்து போற காரியத்தில் அவங்க மனசு இருக்கிறதே. தேவனுடைய மகிமை தேவையில்லை. தேவனுடைய மகிமையை உணராம இருக்கிறாங்க. சூரியனுக்கு மகிமை இருக்கிறது, ஆனால் அந்த மகிமை தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை. நட்சத்திரத்துக்கு மகிமை இருக்கிறது, தேவனுக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை. தேவனுடைய மகிமை எல்லா மகிமைக்கும் மேன்மையானது. தேவனுடைய மகிமைக்கு சமமாக எந்த மகிமையும் இல்லை. தேவனுடைய மகிமைக்கு மேல மேல மகிமை இல்லை. அவருடைய மகிமை மேன்மையானது. What is this glory? இந்த மகிமை என்ன ஆண்டவரே? What is this glory? நம்ம எல்லாருமே யோசிக்கணும். All of us think and say, what is the glory of God? அப்ப இந்த மகிமை என்ன? இந்த மகிமை நட்சத்திரம் இல்லையா? இந்த மகிமை படைத்த காரியங்கள் இல்லையா? இந்த மகிமை கண்கள்ல பார்க்கிற காரியம் இல்லையா? அப்ப என்ன அந்த மகிமை? அது கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறது. அந்த மகிமை தேவனுக்குள்ள இருக்கிறது. That glory is in God. இந்த ஈசா வேதனையானவர். இந்த ஈசா நினைச்சாங்க, எனக்கு ஒருவேளை சாப்பாடு இருந்தா போதும், என்னுடைய புத்திர பாக்கியத்தை நான் விட்டு கொடுத்தாங்களே. அந்த மாதிரி அநேக பேர் இந்த உலகத்துல எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேணும், எனக்கு இருக்கிற பொக்கிஷத்துல இருக்கிற சந்தோஷம் எனக்கு வேணும், எனக்கு இருக்கிற இச்சையில இருக்கிற சந்தோஷம் எனக்கு வேணும், எனக்கு கண்களை பார்க்கிற காரியத்திற்கு சந்தோஷம் எனக்கு வேணும், எனக்கு ஜீவனின் பெருமையில கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேணும். அது என்ன புத்திர வாக்கியம்? அது என்ன தேவனுடைய மகிமை? எனக்கு தேவையில்லை என்று விற்று போடுவது தேவனுடைய மகிமையை இழந்து போறாங்க. தேவனுடைய மகிமை பெற்று இருக்கும்போது, அந்த தேவனுடைய மகிமை பெற்றுக்கொண்ட நாங்கள் அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறோம். We have received the kingdom of God and the birthright of being the son of God, the privilege of God, the inheritance of God and the sonship of God. இது எல்லாமே தேவன் எனக்கு கொடுக்கும்போது அதுல இருக்கிற மகிமை நான் பெற்றுக்கொள்வது இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நான் பார்க்கவே மாட்டேன். அப்பா, எதிலையும் எனக்கு எல்லாவற்றிலும் மேன்மையான மகிமை உங்களுக்குள் இருக்கிற மகிமை. ரோமர் 3:2 யாராவது வாசிங்க. ரோமர் 3:2. இதோ விசேஷித்த மேன்மையான காரியங்கள். We rejoice in the hope of the glory of God. அல்ல பால் ஒரு ஜெபம் இருக்கிறது. அவர் கொரிந்து திருச்சபை சாட்சி சொல்றாங்க. பால் சொல்றாங்க, எனக்கு உங்களுக்கு இருக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? நீங்கள் அனைவரும் தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஆவியால வழிநடத்த வேண்டும். 4வது வசனம் 2 கொரிந்தியர் 4:4 யாராவது வாசிங்க. இதோ இந்த உலகத்தில் அநேகருடைய மனசு குருடாக்கி இருக்கிறது. தேவனுடைய மகிமையை காணாதபடி, தேவனுடைய வெளிச்சம் அவங்களுக்குள்ள இல்லாதபடி குருடாக்கி இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது the light of the gospel of glory of Christ is shining in us. இந்த தேவனுடைய மகிமை எனக்குள்ள பிரகாசிக்கிறது. இந்த தேவனுடைய மகத்துவம் எனக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. இந்த மகிமையான தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே
சமூகத்தில் வருவது இந்த மகிமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். And I pray, O Lord, that we will know the glory of God. And you are here in this world to carry the glory of God and present it to the world in Jesus Christ in you. நீங்கள் வெளியே போகும்போது, நீங்கள் ஜீவிக்கும்போது, தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள பிரகாசிக்கும்போது மற்றவங்க அதை பார்ப்பாங்க. நீங்களும் நானும் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும்படியாய் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தோம்னால் அவருடைய வெளிச்சமும் அவருடைய மகிமையும் உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறது. அது மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய மகிமை நாம் காணப்பெருக்கு எல்லாவற்றிலும் சொல்லி சில விஷயங்கள் இந்த இவருல சொல்றாங்க. I plead with you, please listen to God when He is speaking to you. தேவன் உங்களோட பேசும்போது தயவு செய்து கேளுங்க. அன்னைக்கு தேவன் சீனாய் மலையில மோசே மூலியமா பேசும்போது அப்பே ஜனங்கள் கேட்காம இருக்கும்போது அவங்க நிலைமை என்ன, அவங்க அழிந்து போனாங்க. இப்போ நான் தேவன் பரலோகத்திலிருந்து உங்களோட பேசும்போது உங்களுடைய இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதீங்க. உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்கும்போது please listen to God, because when God is speaking to you, open the eyes and listen to Him. இந்த தேவன் மகிமையான தேவன் உங்களோட பேசும்போது நீங்கள் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே பேசுகிறார், ஆனால் நாங்கள் எப்படி கேட்கிறோம்? அப்பா நீ பேசும்போது உங்களுடைய வார்த்தை எனக்கு தெரிய வேண்டும் அப்பா. அதில் இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, யாராவது வாசிங்க. Hebrews chapter 12 verse 25. Hebrews chapter 12 verse 25. Thank you. Hebrews chapter 12 verse 28 வாசிங்க. பயத்தாலும் பக்தியாலும் தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியாய் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் மோசே சீனாய் மலையில இல்லை, அதை விட மகிமையான மலை, அதை விட பயங்கரமான ஒரு மலை சூழ்நிலை தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் அப்படி ஆராதிப்பதற்கு கிறிஸ்துடைய ரத்தத்தினால எங்களுக்கு பெர்மிஷன் இருக்கிறது. ஆனாலுமே அவர் சொல்றார், உங்களுக்கு பயமும் நடுக்கமும் வேண்டாமா என்னை ஆராதிப்பதற்கு? Don't you want fear and trembling to worship the Lord? நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நாங்கள் எதுவும் சும்மா ஞாயிற்றுக்கிழமை டைம் பாஸ்க்கு சர்ச்சுக்கு வருவதில்லை, தேவனை ஆராதிக்கும்படியாக வருகிறோம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அப்பா அன்றைக்கு நீர் எக்ஸோடஸ் சாப்டர் 20ல வேதம் சொல்லுகிறாங்க, நான் வருவதற்கு முன்பதாக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். And even as you come to church every Sunday, prepare yourself and be ready to come and meet the Lord. And the church is not an informal gathering, it's a formal gathering. Come formally, come reverentfully, come with your Bible and come diligently to worship the Lord. இதோ தேவனை ஆராதிக்கும்படியாய் உண்மையாக இருந்திருந்து வாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மகிமையான தேவன். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்களும் நானும் செலுத்த வேண்டும். எத்தனை பேர் கையில பைபிள் இருக்குது? கொஞ்சம் எடுத்து காமிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு பைபிள் பிடிக்கிறது வெட்கம். என்னது வெட்கமா இருக்குது? ஒரு கிறிஸ்தவனுக்கு தேங்க்யூ, ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய வார்த்தை பிடிக்க வெட்கம்னா நம்ம தேவனை அவங்க அறியவில்லை. They not know this Lord because they feel shy to take the Bible. When you come to church on a Sunday, you're coming to worship the living God in the fullness of His glory. And the Bible says, don't come lightly, but prepare yourself to come and worship and join the group of angels. You are not doing any favor to God by coming to God and worshiping on a Sunday. You are just doing because you see the glory of God. நீங்களும் நானும் தேவனுக்கு உதவி செய்வதில்லை அவரை ஆராதிப்பதனால, ஆனால் அவருடைய மகிமையை தெரிந்த பிறகு நாங்கள் ஆராதிக்கிறோம். நம்ம
நம்முடைய கடமை இந்த தேவனை ஆராதிப்பது. And I pray that we will know what is worship to this God. ஆண்டவரே, நீர் மகிமையான தேவன், உங்களுக்கு ஆராதனை கொடுக்க வேண்டும் அப்பா. And my prayer for the last 2 years, 3 years in the church is we are slowly moving to the church in that come to God Sunday prepared to worship Him. And I pray, oh Lord, when we come on a Sunday, you come in such a place that you come to the glory of God. தேவனுடைய மகிமை காண்ற இடத்துக்கு நீங்க வரும்போது, அவரை ஆராதிக்கிற இடத்துக்கு வரும்போது, பரிசுத்தத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு வந்து அவர்களை நான் பிரவேசிக்க வேண்டும், அவரை நான் ஆராதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா, நீர் பெரியவர் என்பதை நான் ஆராதிக்க வேண்டும். இந்த மகிமை ஞானத்தை கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4 நாம் வாசிக்கிறோம், the glory of God, the knowledge of the glory of God. நாம் வாசிக்கிறோம், give us the light of the knowledge of glory of God in the face of Jesus Christ. அப்பா, இந்த ஞானம், தேவனுடைய மகிமையுடைய ஞானம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஞானம் எனக்கு நீங்க கொடுங்க. Give me the knowledge of the glory of God in the face of Jesus Christ. தேவனுடைய மகிமையுடைய மகத்துவத்துடைய ஞானத்தை எனக்கு நீங்க கொடுங்க. அப்படி ஒரு எண்ணத்துல நான் இருக்கும்போது தேவன் நிச்சயமாக அவருடைய மகிமையை உங்களுக்கும் எனக்கும் அவர் காண்பிப்பார். அவருடைய மகத்துவத்தை அவர் காண்பிப்பார். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அநேக பேர் தேவனுடைய கரத்தை பிடித்து தேவனுடைய முகத்தை பார்க்காமல் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு தேவனுடைய முகத்தை பார்க்க தடையா இருப்பதே தேவனுடைய கரத்தில் உங்களுக்கு அவர் செய்த காரியங்கள் தான். ஆனால் என் இருதயம், அப்பா, உம்முடைய கரத்தை நான் பார்ப்பதில்லை, முக்கியமாக உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன். உம்முடைய கரத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன். அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவருடைய கரத்தில் செய்கிற காரியங்கள் அவர் செய்வார். The Lord will do everything to you He is able to do when you see His face, because when you have His face you have caught the Lord, that He will do things which He is supposed to do in His hand. But if you hold His hand, the whole world gets favor from God and they lose the face of God. சாத்தானை படைத்தது யாரு? சொல்லுங்களேன். சாத்தானை படைத்தது யாரு? கடவுள். கடவுளால படைக்கப்பட்டவன் சாத்தான். ஆனால் அவனுடைய முகத்தை அவன் விரும்பவில்லை. Even the devil is a creation of God. The world is a creation of God. The things of this world is a creation of God. All the people of the world are receiving from God's hand, but they don't want to see the face of God. A lot of Christians are like that. For many Christians, I want to receive from the hand of God, but I don't want to encounter the face of God. தேவனுடைய முகம் எனக்கு தேவையில்லை, தேவனுடைய கரம் இருந்தால் போதும். Oh, you have not known the glory of God. You don't experience the presence of God because you are only receiving from His hand. You forgot to see the glory in His face. அவருடைய முகத்தில் இருக்கிற மகிமை என்ன? அப்பா, நீர் யார் ஆண்டவரே? இந்த ஆண்டவர் யார் என்று நீர் எனக்கு விவரியும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்து யாரு? தேவனுடைய மகிமை முழுமையாக அவருக்குள் இருந்தது. இந்த மகிமை எனக்குள்ள வருகிறது. இந்த மகிமை எனக்குள் ஜீவிக்கிறது. The Lord speaks to me. The Lord's light is on me and His glory shines in me. And my prayer is, you see the glory of God and not the hand of God. அன்றைய கரத்தை இல்லாமலே உன்னுடைய முகத்தை நான் பார்ப்பேன். உன்னுடைய முகத்தை நான் பார்த்திருக்கும் போது உன்னுடைய கரத்தில் இருக்கிற காரியங்கள், எனக்கு கிடைக்கிற காரியங்கள், அது தானா நீ கொடுப்பீராண்டே. ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ் உன்னுடைய முகத்தில் இருக்க வேண்டும். The glory of God in His Son and His kingdom. And 3 things He's saying.
Please listen to God and worship God and know this God. கண்களை மூடி நாங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது I want each one of us to pause for a moment and say, oh Lord, I want to see the glory of God. தேவனுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய முகம் ஆண்டவரே. Oh Lord, not the hand of God, but the face of God. ஆண்டவரே, நீர் யார் என்பதை நான் உணர்ந்த ஆண்டவரே, நீர் எனக்கு இருந்தால் போதும். உம்முடைய மகிமை என்ன? Bible says the Lord is the same yesterday, today and forever. Yes, He did that in the Mount Sinai that day, and even today He is a consuming fire. இன்றைக்கு கூட அவர் மகத்துவமான தேவன், அவர் பயங்கரமான தேவன். அவர் நினைத்தால் உங்களையும் என்னையும் ஒரே க்ஷணத்தில் அவர் அழித்து போடுவார். ஏனால் அவர் மகிமையின் தேவன். அவருடைய மகிமையின் மகத்துவத்தை, அவருடைய மகிமையின் மேன்மையை அவருக்குள் நாங்கள் காணுகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சின்ன தேவன் அல்ல. We don't worship a God who is small, but He is the God of glory. And in one word He is saying, I will destroy all the things of this world, that you will know that I am the imperishable God. நான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள, என்னுடைய ராஜ்யம் மற்றும் நிலை நிற்கும் என்று நீர் அறிந்து கொள்ளும்படியால் நான் எல்லாவற்றையும் நான் அழித்து போடுவேன். I don't know, somebody, maybe you are feeling that the Lord is taking something out from your life. ஒருவேளை யாராவது என் வாழ்க்கையில் இந்த தேவன் சில காரியங்களை எடுக்கிறாங்களே, என் வாழ்க்கையில சில வேதனைகளை கொடுக்கிறாங்களே, என் வாழ்க்கையில எனக்கு சில வழிகளை அனுமதிக்கிறாங்களே, நான் ரொம்ப பொக்கிஷமா நினைச்சது எனக்கு எடுத்துறாங்களே ஒருவேளை இருந்தால், I don't know, but maybe it is only for God to tell you, oh my son and my daughter, you don't even know the glory which is in me and what you hold as the dearest and nearest in your life. I will take that glory out from there, and then you will look at my face and get the glory of God. என்னுடைய மகிமை தெரிந்து கொள்ளும்படியாய் நீ மகிமையாய் நினைத்த காரியங்களை நான் எடுத்து போடுவேன், நான் அழித்து போடுவேன், நான் முறித்து போடுவேன். ஏனால் என்னுடைய மகிமை நீ காண வேண்டும். And I would say, please thank God and say, take the things from me which is a hindrance for me to see your glory. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சிரேஷ்டமானது, எனக்கு பொக்கிஷமானது உங்களுடைய மகிமையை காண தடையாமல் இருந்தால் நீ தயவு செய்து அதை எடுத்து போடுவாண்டவரே. Your glory is greater, O Lord. Your glory is so great. I pray that the church will see the glory of God in your face, O Lord. உம்முடைய முகத்தில நீர் கிறிஸ்துவால, உம்முடைய ரத்தத்தில, உம்முடைய மேன்மையில, உம்முடைய மகத்துவத்தில, உம்முடைய பாவ மன்னிப்பில, உம்முடைய பரிசுத்தத்தில, உம்முடைய நியாய தீர்ப்பில, உம்முடைய தண்டனையில இருக்கிற மகிமையை நாங்கள் காண வேண்டும். And I pray that God, He will break things from you if that is your primary glory. He will break the things from you and say, God, please break. And today the Bible is saying, do you know the Lord whom you are worshiping? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் உங்களுக்கு தெரியுமா? அவர் மேன்மையானவர். இதோ நீங்கள் ஏதோ சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து கூடி தேவனை ஆராதிக்கவில்லை, கோடிக்கணக்கான தேவதூதர்கள் ஆராதிக்கிறாங்க. நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீங்க. Oh, do you know the glory of me when you worship in the sanctuary? Do you know the majesty of me when you sing songs to me? I am a glorious God. Forgive us, Lord, when we don't see your glory and don't give you the glory. அன்றைய எங்களுக்கு கொடுக்கிற மகிமையை நாங்கள் கொடுக்காமல் இருக்கும்போது, உம்முடைய மகிமையை நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, அன்றே வேற காரியங்கள் எங்களுக்கு மகிமையா
நீர் யார்? Who are you, O Lord? What is your glory? நீர் இருந்தால் எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை நீர் காண்பியும் என்றே. சபையாய் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை துதிக்கலாமா? My heart prayer and cries that church should worship the Lord. The church should worship the Lord. We are here to worship Him. We are here to give Him the glory. And you need to worship the Lord. நீங்கள் ஆராதிக்க வேண்டும். He is such a big God that He deserves worship. And you should worship. And if you are not worshiping the Lord, you don't know the glory of God. தேவனுடைய மகிமை உங்களுக்கு தெரியல. And you are not able to worship. அன்றைக்கு மோசஸ் தேவனுடைய மகிமையை காணதற்கு the first thing he did after he saw the glory of God is he bowed down to the ground flat to his face and says, Lord, this is my worship to you alone. Let our worship not be traditional alone. Let our worship not be casual. Let our worship not be just because it's a Sunday I come to church. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால நான் ஆலயத்துக்கு வரேன், வேற இல்லை. நான் ஏதோ என் குடும்பத்தோடு வரேன், நான் ஆராதிக்க மனசு இல்லை. Let the worship not come from the mouth but from the lips. No, from the heart. இதோ என் உதடுகளிலிருந்து வர worship நீர் விரும்புவதில்லை. என் இருதயத்திலிருந்து நான் உங்களை ஆராதிக்க வேண்டும் நடுக்கத்தோடு. மகிமையான தேவனே, மகிமையோடு ஆராதிக்க வேண்டும். அனைவரும் எழுந்து நின்று please worship the Lord as we sing the song continuously. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. Choir can come forward and I want the whole church to sing. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. You alone are enough for your glory, O Lord. Your glory, show me your glory. I've been running behind the things of the world, the glory of the world, the fleeting things of the world. But today I want to see your glory. The good news for the people of God is His glory. But for those who don't know the Lord, it's a bad news. But one day He will come in His glory. ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அவருடைய மகிமையிலே, அவருடைய சிம்மாசனத்திலே, அவருடைய வல்லமையிலே He will judge you when you have decided to leave God in your life. He will judge you and eternally send you to hell. அவர் தண்டிக்க போகிறார், அவர் நியாயம் தீர்க்க போகிறார், அவருடைய மகிமையால அவர் உங்களை தள்ள போகிறார். ஆனால் எனக்கு புத்திர வாக்கியம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தம், உங்களுக்குள் இருக்கிற உரிமை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவங்க இயேசு கிறிஸ்துவின் கரத்தை, இயேசு கிறிஸ்துவின் கால்களை பிடித்துக் கொண்டே அவருடைய மகிமைக்குள்ள வாங்க. Come to the glory, come to the glory. And He, His Christ, His love, His mercy is there. அவர் உங்களை பிடித்து அவர் பரலோகத்துக்கு அழிந்து போகாத ராஜ்யத்துக்குள்ளே கூட்டிட்டு போவார். Or maybe your life has just been a deception to yourself, trusting God and denying His power. But you will see His glory and say, I want your glory. Only you, O Lord. Everybody knows this song and I pray you will sing. Please sing and worship and say, I want to see your face and you alone, O Lord.
your hand down or fall flat and worship. Please worship. முனகால் போடணுமா முனகால் போடுங்க. கரங்களை உயர்த்தணுமா உயர்த்துங்க. சாஷ்டாங்கமா விழுகணுமா விழுங்க. அவருடைய மகிமைக்கு முன்பதாக அப்பா நீ தேவன் ஆண்டவரே, உங்களை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. Let this church be a church of worshiping you, not from the face, Lord, but from the Lord, but truly to see the glory of God. Adore, நம்முடைய மகிமையாகவே கண்டு நாளுமே ஆராதிக்க வேண்டுமாகவே. Please free to worship. This is why we come to church. We don't come to church simply because those ஞாயிற்றுக்கிழமை எந்த அர்த்தமும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்காம இருதயத்திலிருந்து அவரை ஆராதிக்காம போவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அப்பா நீர் தேவன் ஆண்டவரே, உம்முடைய மகிமை என்ன ஆண்டவரே? Who are you, O Lord? Who is this Jesus? Please show me glory. ஒருவேளை யாராலப்பா நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் பயத்தில் இருக்கிறேன், நான் ஒரு பாவத்தில் இருக்கிற ஆண்டவரே, நான் ஒரு சிக்கல்ல இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, தேவனுடைய முகத்தை பாருங்க, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். You see the face of God and He will show His hand to you. He will lift you by His hand. But you look at His face, don't go only for His hand, but go to His face, and His face is He who will redeem you, He will deliver you, He will redeem you, and from all things He will lift you. உங்களை அவர் உயர்த்துவார், உங்களை விடுவிப்பார், உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆப்பார். அவருடைய முகத்தை பாருங்கள், அவருடைய முகத்தை பாருங்கள். I pray that the Lord will bring a breakthrough in your life from things you're suffering, and you see the face of God. தேவனுடைய முகத்தை பாருங்கள். If you want to sit down, you can sit and worship. Please worship. What is the glory of God? ஆண்டவரே, இன்னைக்கு ஒருவேளை சீனாய் மலையில் இருக்கிற நீங்கள் வந்தபோது நீர் இங்கு வந்தால் நானும் நீங்களும் இங்கே புனமாக விழுந்து கிடப்போம். We are all just a morsel here, but we are only here because of Jesus Christ and His blood. தேவனுடைய பரிசுத்தத்தினால, தேவனுடைய ரத்தத்தினால நாம் எங்களுக்கு ஆலயத்துக்குள்ள பிரவேசம். வேற இல்ல ஆண்டவரே. அப்ப நீர் யார் ஆண்டவரே? நீர் எங்களோட பேசுவது உதாசீனப்படுத்தக்கூடாது. Oh, the God of glory, when He talks to you, when you don't listen, be sure His judgment is coming. His judgment and punishment is coming. But when you hear His word, there is freedom. விடுவித்திருக்கிறது. அதான் நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும், உம்முடைய மகிமை எனக்கு போதும் அப்பா. நீர் காண்பியும், நீர் மாத்திரம் போதும், 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 நீர் மாத்திரம் போதும். I ask mercy to pray and Lord, your glory, O Lord. உம்முடைய மகிமை அப்பா, உம்முடைய மகிமை என்ன அப்பா? அன்னைக்கு சார்பாக சிந்தித்து தேவனுக்கு நான் ஆராதனை ஏற்படுத்தும்.